வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய 76வது குடியரசு தின விழால இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட் பிரபாவோ சுபியான்டோ சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டாரு. இந்தோனேஷியன் பிரசிடென்டோட இந்த இந்திய சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையே ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகளை மிகப்பெரிய அளவுல உயர்த்துவதற்கு சில முக்கியமான நகர்வுகளை இரு நாடுகளும் செஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சிருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதன் மூலம் அவங்களோட கடற்படை எப்படி வலிமை அடையும், எதற்காக இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க, பிரம்மோஸ் மிசைல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, பிரம்மோஸ் மிசைல்களை இந்தோனேஷியா வாங்கினாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா சீனாவுக்கு என்ன மாதிரியான பின்னடைவுகளை ஏற்படுத்தும், இந்தோனேஷியா மற்றும் இந்தியாவுக்கு இடையே பிரம்மோஸ் மிசைல் விற்பனை தொடர்பா என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா இந்தோ பசிபிக் ரீஜன்ல சீனாவின் ஆளுமையை கட்டுப்படுத்துவதற்கு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலமா தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் இந்தியா ஒரு வலிமையான ராணுவ உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யறாங்க. அதற்கு சமீப காலங்கள்ல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு பிலிப்பைன் இந்தியாவுடன் தற்போது நெருங்கிய ராணுவ உறவை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி தங்களுடைய கடற்படையில இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவுடைய 76வது குடியரசு தின விழால இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட் பிரபாவோ சுபியான்டோ கலந்துகிட்டு இருக்காரு. அவர் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டத மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பாக்குறாங்க. இந்தோனேஷியன் பிரசிடென்ட் இந்த சுற்றுப்பயணத்தின் போது பிரசிடென்ட் திரௌபதி முர்மு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் போன்ற பல தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இதனை தொடர்ந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இந்தோனேஷியா இந்தியாவுடைய ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியோட ஒரு முக்கியமான தூண் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனை தொடர்ந்து இந்தோனேஷியா மற்றும் இந்தியாவுக்கு இடையே டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல உயரும். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தோனேஷியா மற்றும் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்கள் அடிக்கடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இரு நாடுகளும் தங்களுடைய ராணுவத்தை நவீனப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. அடுத்து நேவல் அகாடமி, நேஷனல் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி போன்ற இந்தியாவின் முக்கியமான டிஃபென்ஸ் அகாடமில இந்தோனேஷிய வீரர்கள் பயிற்சி எடுப்பாங்க. இப்படி இந்தோனேஷிய வீரர்கள் இந்தியால உள்ள டிஃபென்ஸ் அகாடமிஸ்ல பயிற்சி எடுப்பதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியா மற்றும் இந்தியா இணைந்து ராணுவ கூட்டு பயிற்சிகள்ல ஈடுபடுவாங்க. இந்தோனேஷியா மற்றும் இந்தியா இணைந்து ஆயுத தயாரிப்பிலும் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இப்படி ராணுவ ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலிமைப்படுத்துவதற்கு இந்தியா மற்றும் இந்தோனேஷியா பல்வேறு திட்டங்களை வச்சிருக்காங்க. இந்தோனேஷிய கடற்படையின் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் முகமது அலி பிரசிடென்ட் பிரபாவோ சுபியான்டோவோடு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவர் கூட இந்தோனேஷிய கடற்படையை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகளும் வந்திருக்காங்க. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அளித்த விருந்துல இவங்க அனைவருமே கலந்துகிட்டு இருக்காங்க. அப்பொழுது இந்திய கடற்படை மற்றும் இந்தோனேஷிய கடற்படைக்கு இடையில் ராணுவ ரீதியிலான கோஆர்டினேஷனை அதிகப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகளும் இந்த விருந்துல கலந்துகிட்டு இருக்காங்க. அப்பொழுது இந்தோனேஷியாவுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை விற்பனை செய்வது தொடர்பா பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து இந்தோனேஷிய கடற்படையோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அட்மிரல் முகமது அலி மற்றும் சில முக்கியமான அதிகாரிகள் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை பார்வையிட்டிருக்காங்க. அப்பொழுது பிரம்மோஸ் மிசைலோட கேப்பபிலிட்டி என்ன, இந்த மிசைல்களை என்ன மாதிரியான ஆபரேஷன்கள்ல பயன்படுத்த முடியும்,
இந்தோனேஷிய கடற்படையில பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டால் இந்தோனேஷிய கடற்படைக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் விளக்கம் அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இணைந்து ஆயுதங்கள் தயாரிப்பது குறித்தும் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. அடுத்து மேரிடைம் செக்யூரிட்டி மற்றும் இந்தோ பசிபிக் ரீஜன்ல இந்தியா மற்றும் இந்தோனேஷிய கடற்படை எப்படி இணைந்து செயல்படலாம், சீனாவின் அத்துமீறல்களை இந்தோ பசிபிக் ரீஜன்ல எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைல்களை இந்தோனேஷியா வாங்கினா இந்தோனேஷிய வீரர்களுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை இயக்குவது தொடர்பான பயிற்சிகளையும் இந்தியால கொடுப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. இதுல இருந்து இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்தோ பசிபிக் ரீஜன்ல சீன கடற்படையால் அச்சுறுத்தப்படும் நாடுகள்ல இந்தோனேஷியாவும் ஒன்று. இதன் காரணமாக தான் இந்தோனேஷியா சமீப காலங்கள்ல இந்தியாவுடனான ராணுவ ரீதியிலான உறவுகளை மிகப்பெரிய அளவுல அதிகப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியா இந்தியா போன்று ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களை அதிக அளவுல பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி தங்களோட கடற்படை போர்க்கப்பல்கள்ல இணைச்சாங்கன்னா அது சீன கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். சீனா பயப்படக்கூடிய மிகவும் முக்கியமான ஆயுதங்கள்ல பிரம்மோஸ் மிசைலும் ஒன்று. சமீபத்துல இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை அருணாச்சல் பிரதேஷ் மாநில எல்லையில நிலைநிறுத்திய போதே சீனா தங்களோட கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. ஏன்னா சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல் தாக்குதலை தடுக்க முடியாது. பிரம்மோஸ் மிசைல் உலகின் தலை சிறந்த சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள். இந்த மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா தன்னுடைய முப்படைகள்ல இணைத்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இது தொடர்பாகவும் பிரம்மோஸ் மிசைல்களை எப்படி முப்படைகள்ல இணைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்பாகவும் இந்தோனேஷிய கடற்படைக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் மிசைல்கள்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். கப்பல்கள் மற்றும் தரையில் இருந்து லான்ச் செய்யக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்கள்னால அதிகபட்சமா 900 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். விமானங்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்னால அதிகபட்சமா 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்னால அதிகபட்சமா 49,000 அடி உயரத்துல பறந்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்னால சீ ஸ்கிம்மிங் செய்ய முடியும். அதாவது கடல் மட்டத்தில இருந்து 3 முதல் 10 மீட்டர் உயரத்துல பறந்து சென்று போர்க்கப்பல்களை தாக்க முடியும். எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தில் இருந்து தப்பிப்பதற்காக பிரம்மோஸ் மிசைல்கள் இப்படி குறைவான உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்குது. இந்த விஷயத்தை தான் சீ ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிரம்மோஸ் மிசைல்னால இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 1 மீட்டர். அதாவது டார்கெட்ல இருந்து 1 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால மிக துல்லியமா தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல இந்தியா போர்க்கப்பல்கள், லேண்ட் பேசஸ், சம்மரின், ஃபைட்டர் ஜெட் ஏர்கிராஃப்ட் போன்ற பல்வேறு விதமான பிளாட்ஃபார்ம்ஸ்ல இணைத்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல் 2 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் மோட்டார்களால் இயக்கப்படுது. முதல் ஸ்டேஜ்ல திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கும். இரண்டாவது ஸ்டேஜ்ல லிக்விட் ராக்கெட் ராம்ஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இதனால முதல் ஸ்டேஜை விட இரண்டாவது ஸ்டேஜ்ல அதிவேகமா பறந்து சென்று இலக்கை தாக்கும். மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. மிசைல் இலக்கை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய டெர்மினல் பேஸ்ல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் ஆக்டிவேட் செய்யப்படுது. இதனால இந்த மிசைல்கள் இலக்கை கண்டுபிடித்து மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தும். இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் பிரம்மோஸ் மிசைல்ல இருக்கிறதுனாலதான் உலகின் பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல மட்டும் இந்தோனேஷியா தன்னுடைய கடற்படையில இணைச்சாங்கன்னா இந்தோனேஷிய கடற்படையோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். ஒரு யுத்த நேரத்துல சீனா தன்னுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்தோனேஷியாவுக்கு அருகில் கொண்டு நிறுத்தி அச்சுறுத்தல் கொடுத்தாங்கன்னா பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி சீன கப்பல்கள் மற்றும்
விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கூட தாக்கி மூழ்கடிக்க முடியும். இது இந்தோனேஷியாவுக்கு ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய அட்வான்டேஜ கொடுக்கும். இதன் காரணமா பிரம்மோஸ் மிசைலோட தாக்குதல் வரம்புக்குள் சீன கப்பல்கள் வருவதற்கு பயப்படுவாங்க. என்ன பொறுத்தமட்டில் பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா பல வருடங்களுக்கு முன்பே ஏற்றுமதி செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா உலகின் பல நாடுகள் தற்போது பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருந்திருப்பாங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா இந்தோனேஷியாவுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை ஏற்றுமதி செய்வது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னும் சிலர் இந்தியா பிரம்மோஸ் மிசைல் போன்ற ஒரு அதிநவீன ஆயுதத்தை எதற்காக மற்ற நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யணும், அப்படி ஏற்றுமதி செஞ்சா இந்தியாவுடைய முக்கியமான ஆயுதத்தோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கறத நமது எதிரி நாடுகள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வியூவர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை ஏற்றுமதி செய்வது சரியா இல்ல சரியில்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.